ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு வினா டியூஷன் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டெஃபினிஷன் பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன்ஸ்லேயே நிறைய இருந்தாலும் 3 இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன், ஆன், அட். இது இம்பார்ட்டண்ட் மட்டும் இல்லை, அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிற ப்ரிப்போசிஷனும் கூட. இன்னு போகிற யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஆனும், ஆன் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இன்னும் ஆனும் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அட்டு. இது 3 ப்ரிப்போசிஷனும் நம்ம நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. வாங்க டாபிக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு. இன், ஆன், அட். இந்த 3 ப்ரிப்போசிஷனையும் நம்ம 4 கான்செப்ட்ஸில் பார்க்க போகிறோம். நம்பர் 1 பொசிஷன், நம்பர் 2 லொக்கேஷன், நம்பர் 3 டைம், நம்பர் 4 டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த 4 கான்செப்ட்ஸ்லேயும் இன், ஆன், அட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பொசிஷன். பொசிஷனில் இன்னுன்றது பொசிஷனை தமிழில் இருப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. இன்னை இன்சைட், அதோட தமிழ் மீனிங் என்ன, உள்ள ஒரு இது என்க்ளோஸ்டு பேஸ், உள்ளே எதுக்குள்ளேயா இருந்தாலும் அது வைக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஃபோன் இஸ் இன் மை பேக். என் ஃபோனு என் பேக் உள்ளே இருக்குது. பேக் உள்ளே இருக்கிறது அந்த இன்சைட் தமிழ் மீனிங் உள்ளன்ற இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் ஆன் டாப், மேலே. ஆன்னா தமிழில் மேலேன்னு சொல்லுவோம். டாப் ஆஃப் த பொசிஷன் வர இடத்துலலாம் நம்ம இந்த ஆனை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த புக் இஸ் ஆன் த டேபிள். புக்கு எங்கே இருக்குது, டேபிளுக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அட், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு இல்லைனா ஒரு ஆக்டிவிட்டி செய்கிற இடத்துலலாம் நம்ம இந்த அட்டை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அட் ஒர்க், ஐ வாஸ் அட் த ஜிம். ஜிம்மில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஜிம்மில் இருக்கிறது மட்டும் இல்லை, ஜிம்மில் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம அட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஐ வாஸ் இந்த ஜிம்மும் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் ஜிம்முக்குள்ளே இருக்கேன், சும்மா இருக்கேன், ஜஸ்ட் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கேன்னா இன் யூஸ் பண்ணலாம். அட் த ஜிம் போடும்போது நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற இடத்துல நம்ம அட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். லொக்கேஷன். ஐ லிவ் இன் சென்னை, ஐ எம் இன் த நார்த். நம்ம ஏற்கனவே ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸில் இன்னு பற்றி நிறைய பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். இன் ஜென்ரலாக இருக்கிற இடத்துல நிறைய இதில் பெரிய 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 சிட்டிஸ், அப்புறம் பர்டிகுலராக டைரக்ஷன்ஸ் எல்லாமே நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், இந்த 4 டைரக்ஷன்ஸ் வந்தாலும் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் கண்ட்ரீஸ், காண்டினென்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது இன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆன் பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரீட்டு, ரோடு மென்ஷன் பண்ணுற இடத்துலாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபைண்ட் அ ரெஸ்டாரண்ட் ஆன் பைபாஸ் ரோடு, ஐ ஃபைண்ட் அ ரெஸ்டாரண்ட் ஆன் லாரன்ஸ் ரோடு, ஐ லிவ் இன் மசூதி ஸ்ட்ரீட். அது மாதிரி பர்டிகுலராக ஒரு மென்ஷன் பண்ணுற ஸ்ட்ரீட்டோ ரோடோ மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஆன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அட், ஸ்பெசிஃபிக் அட்ரஸில் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லிவிடுவாங்க இந்த அட்ரெஸ்ஸு அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இடத்துல நம்ம அட்டை யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், எஸ்பெஷலி கரெக்டாக தெரியும் நமக்கு இந்த இடத்துல அப்படின்றது சொல்கிற இடத்துலலாம் அட்டை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தி பிக் டெம்பிள் இஸ் அட் தஞ்சூர். பிக் டெம்பிள் எங்கே இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. பெரிய கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதை பர்டிகுலராக சொல்கிற இடத்துலலாம் அட்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக் டைம். நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்லேயே பார்த்துருக்கோம். இன் இயர்ஸ், மந்த், சீசன், ஃப்யூச்சர் ஸ்டார்ட்ஸ். ஃப்யூச்சரை பற்றி ஏதாவது பேசுகிற இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் born in 1986. நான் எப்போ பிறந்தேன், 1986 பிறந்தோம். இந்த இயரை மென்ஷன் பண்ணிக்காங்க இல்லையா, அதனால் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். த சன் ஷைன் இன் சம்மர். சம்மரில் சன் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சம்மர் அந்த சீசன்ஸ் மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, 4 சீசன்ஸ், சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம், அந்த 4 சீசன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டாலே நம்ம இன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் இன் த 21st century. சென்ச்சுரிஸ் யூஸ் பண்ணுற இடத்துலையும் நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர் ஸ்டார்ட்ஸ்னால் நம்ம ஃப்யூச்சரில் பண்ண போகிற, நம்ம ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்போம், இந்த 5 days அப்புறம் நம்ம பண்ணலாம், 6 monthக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இடத்துல நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் ஆர் யூ பிளானிங் டு கோ டு டெல்லி.
நம்ம அதை ஆன்சர் என்ன பண்ணுவோம், இன் 5 days. நம்ம ஃப்யூச்சரில் ஒரு 5 days கிளம்புவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலலாம் இதை நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். dash 5 days, in 5 days, dash 20 minutes, in 20 minutes, dash 6 month, in 6 month. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஃப்யூச்சர் ஐடியாஸ் பற்றி பேசுகிற இடத்துலலாம் இன்னும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆன் வந்து டேஸ் ஆஃப் த வீக், பர்டிகுலர்லி சண்டே, மண்டே, டியூஸ்டே, ஆல் டேஸ் மென்ஷன் பண்ணுறாலே அங்கே ஆன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டேட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே கண்டிப்பாக நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ், எந்த ஹாலிடேஸாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ கோ டு ஒர்க் ஆன் ஃப்ரைடேஸ். நெக்ஸ்ட் ஒன் அட். எப்படி அங்கே லொக்கேஷனில் அட்டு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் டைம். யூஸ்வலாக கிளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைமை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாலே நம்ம அட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நைட் வர இடத்துலலாம் அட்டை யூஸ் பண்ணுவோம். ஐ கெட் அப் அட் 6 AM. நெக்ஸ்ட் டாபிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இன் ஆன் மட்டும்தான். இன் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஆன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அதை தான் பார்க்க போகிறோம். இன் வந்து ஒரு வெஹிக்கிள்குள்ளே நம்ம உள்ளே உட்காந்துருக்கோம், ஆனால் அங்கே வந்து நம்மளால் வாக் பண்ண முடியாது, அப்படியே ஜஸ்ட் உட்காந்தா இருக்க முடியும். அந்த மாதிரி இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரு, டாக்ஸி, ஹெலிகாப்டர், ட்ரக்கு, இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு அப்படியே உட்காந்தா இருக்க முடியும். என்க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருக்கும், ஏஞ்சி நடக்கவோ நிற்கவோ முடியாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பஸ்ஸோ பிளேனோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நம்ம உட்காரலாம், நிற்கலாம், ஏஞ்சி நடக்கலாம், மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சைக்கிள், பைக்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம உட்காந்து ட்ரைவ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் இந்த பீயிங் ஆன், சிட்டிங் ஆன் த டாப் அப்படின்றதுனால அந்த இடத்துல நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஆன் அ ஹார்ஸ், ஆன் அ பைக், ஆன் பைசைக்கிள், ஆன் அ கேமல். ஏன்னா நம்ம அது எல்லாத்துலேயும் உட்காந்து யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.